கன்னியாகுமரி ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிறதுக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்க சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை துருவின தேங்காய் வந்து பொடிசாக துருவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா தேங்காய் ஆறினதுக்கப்புறமா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அரைச்சி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்டான கன்னியாகுமரி ஸ்டைல் அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெடி.